எல்லாருக்கும் வணக்கம். பாட்டி கைப்பக்குவோம். இன்னைக்கு ஒரு வெண்டைக்காய் மசாலா பண்ண போகிறேங்க. அது நான் பண்ணலை, நான் சொல்ல என் பேத்தி பண்ண போகிறா. வாங்க அவள் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். கடுகு போடுமா. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி காஞ்சிடுச்சிங்க. இப்போ கடுகு போட்டா. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுமா. வெங்காயம் போடு. மெதுவாக பண்ணணும், இல்லைன்னா தெரிக்கும். இப்போ வதக்கி விட்ரு. நல்லா வதக்கி நிதானமாக வதக்கு. இப்போ வெங்காயம் முக்கால் பதம் வந்துருச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுருப்பாப்பா. நிதானமாக போடு. வதக்கு நல்லா. இப்போ ரெண்டும் வதங்கிடுச்சுமா. வெண்டைக்காய் மெதுவாக போடு. மெதுவாக கீரை விழாமல் போடு. போடு. ஓகேயா? இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுரு வதங்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் போடு. போடு. இப்போ வதக்கி விட்டுரு. எல்லாம் வதங்கிடுச்சுமா. மஞ்சள்தூள் போடு. 3/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். அடுத்தது மிளகாத்தூள் எடு. பாட்டிக்கிட்ட காட்டு. போடு. இன்னும் கொஞ்சம் போடு. போதும். நல்லா வதக்கி விடு. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஊற்றலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா மிளகா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு வதங்கிடுச்சுமா. இப்போ ஒரு கப்பு பாலக்கீரை போட்டு இன்றைக்கி நான் புதுசாக பண்ணுறேங்க. செமையாக இருக்கும், பண்ணி பாருங்கள். வதக்கு பாப்பா. இப்போ 4 ஸ்பூன் தயிர் அதில் ஊற்றுமா. ஃபுல்லாக ஊற்றிடு. கிண்ணத்தை அப்படியே வச்சுடு. அப்படியே வதக்கு. மெதுவாக வதக்கி விடு. இப்போ 1/2 டம்ளர் தண்ணிங்க ஊற்றிக்கலாம். ஊற்றுமா. மெதுவாக கலக்கி விடுமா. வெண்டைக்காய் உடையாத பவ்யமாக. அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷங்க வெந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. மாட்டி போதுமா. பாருமா. நல்லா மெதுவாக உடைக்காமல் கிண்டி விடுமா. சூப்பராக வெண்டைக்காய் மசாலா வந்துருச்சு பாருங்கள். அப்படியே தேன் மாதிரி இருப்பாருங்க. பாலக்கீரை வெண்டைக்காய் தயிர் போட்டு பண்ணியிருக்கு. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என் பேத்தி பண்ண வெண்டைக்காய் மசாலா இன்னொரு வீடியோவில் பார்த்து